நாம் நிற்கிறதான இந்த வேளையிலே பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32-33. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆமேன். நீங்கள் உட்காரலாம். பரிசுத்த வேதாமத்திலே வாசித்த இந்த வேத பாகங்களை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத பாகத்தில் ஒரு தலைப்பை எடுத்துக் கொள்கிறோம். அந்த தலைப்பு I want to stand for him now. I want to stand for him now. நான் இப்பொழுது அவருக்காக நிற்க விரும்புகிறேன். நான் இப்பொழுது அவருக்காக நிற்க விரும்புகிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நான் முதல் காரியமாக உங்களுடைய கவனத்தை என்றென்றைக்கும் மாறாத தவறே இல்லாத தேவனுடைய வார்த்தைக்கு அந்த இடத்துக்கு சபையோராகிய உங்களை இழுக்க நான் விரும்புகிறேன். என்ன காரணம்? தேவன் தம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் அவர் காத்து கொள்ளுகிறார். இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனையில தேவன் தம்முடைய வார்த்தையை காத்து கொள்ளுகிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை உங்கள் இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று நான் உறுதியாக விரும்புகிறேன். அப்படி அந்த உறுதி நம்முடைய சிந்தையில இருந்தா, அந்த உறுதி நம்முடைய சிந்தையில நிச்சயமா இருந்தா, இந்த பரிசுத்த வேதாகமத்துல தம்முடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற ஒவ்வொரு காரியமும் அது முழுவதும் சத்தியமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற உறுதியா ஆதாரமா நம்மளால சொல்ல முடியும். விசுவாசமானது, தேவன் நம்ம கொடுக்கிற விசுவாசமானது ஏதோ ஒரு சரிந்து போற நிலையற்ற ஒரு மணல்னால ஆன ஒரு மனித கருத்துக்களின் பேரிலும் அல்ல, மனித கோட்பாடுகளின் பேரிலும் அல்ல, மனித அறிவின் பேரிலும் அல்ல, ஏதோ மனிதனுடைய வேத சாஸ்திரங்களுடைய பேரிலும் அல்ல. அப்பேற்பட்ட ஒரு காரியத்துல நம்முடைய விசுவாசமானது சார்ந்திருப்பதில்லை. அப்ப நம்முடைய விசுவாசம் எந்த ஸ்தலத்துல சார்ந்திருக்கிறது, எந்த ஸ்தலத்தை அடைந்திருக்கிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். அசைக்க முடியாத கற்பாறையாகிய அந்த தேவனுடைய அந்த நித்தியமான வார்த்தையின் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல நம்முடைய விசுவாசத்தை நாம் இளைப்பாறுகிற ஸ்தலமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமீன். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை ஆயிடுச்சு இல்ல. தேவன் நித்தியமானவர் இருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தையும் நித்தியமாக இருக்கிறது. தேவன் அதை சொல்லி இருப்பார் என்றால் அப்பொழுது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நித்தியமாகவே அது சத்தியமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அதை உரைத்தவர் சத்தியபரன். பாருங்க, நான் சில காரியங்களை உங்களிடத்துல சொல்ல முடியும், நீங்க என்னிடத்துல சில காரியங்களை சொல்ல முடியும். நாம் அதுக்கு பின்னாடி என்ன செய்வோம்? கொஞ்ச நாள் கழிச்சோ கொஞ்ச நேரம் கழிச்சோ நமக்கு சாதகமா அந்த காரியத்தை நம்முடைய மனசுக்கு ஏத்தாது போல நம்ம மாற்றிக்கொள்கிறோம். ஏன் நாம் அப்படி மாற்றிக்கொள்கிறோம் என்றால், நாம் இந்த மனித சிறந்த அறிவை கொண்டு அதை செய்தோம், நம்முடைய மனித திறமையை கொண்டு அதை செய்தோம். மனித திறமையோ மனித அறிவோ நித்தியமானது அல்ல. அப்படி சொன்னதுனால நம்ம என்ன செய்யறோம்? அந்த காரியங்களை நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றிக்கொள்ளுகிறோம். உண்மைதானே? ஆனா தேவனோ நம்முடையவரிலிருந்து மிகவும் வித்தியாசமானவர். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் என்று ரோமர் புஸ்தகத்தில் படிக்கிறோம். முந்தி அவருக்கு ஆலோசனை சொன்னவன் யார் என்று நம்ம அதை குறித்து வாசிக்கிறோம். அவர் மிகவும் விசேஷித்தமானவர். நம்முடைய சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர்? மிகவும் விசேஷித்தமானவர். அவரெல்லாம் நம்ம ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வர முடியாது, அவரையெல்லாம் நாம ஒரு சிந்தனைகள் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவர் சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ஒரு ஸ்தலத்தில் நாம் அடைத்து வைக்க முடியாது. அவர் எங்கும் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வியாபி, சர்வ பிரசன்னர். ஆமீன். அதனால அவர் ஒரு வார்த்தை உரைப்பாரானால் சில நாள் கழிச்சு அந்த வார்த்தையை குறித்து நான் அந்த விதமான அர்த்தத்துல அதை சொல்லல, நான் எந்த விதமான அர்த்தத்தில் அதை சொல்லல அப்படி என்று சொல்லி அதை ஒருபோதும் அவர் திரும்ப அதை மாற்றிக்கொள்வதே கிடையாது. ஏன்னா அவர் முடிவற்றவராய் இருக்கிறார், அவர் நித்தியமானவராய் இருக்கிறார், அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராய் இருக்கிறார். ஆகையினால உங்களுக்கு தெரியுமா, அவர் தம்முடைய சிந்தையில ஒரு விஷயம், ஒரு காரியம் பரிபூர்ணமா இருந்தாலும் ஒழிய அவர் அதை சொல்லவே மாட்டார். ஒரு காரியம் பரிபூர்ணமாக இருந்தா மட்டும்தான் அதை சொல்லுவார், இல்லைன்னா அதை சொல்ல மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை திரும்ப ஒருபோதும் அவர் மாற்றி கொள்ளவோ, அதுக்காக ஒரு வாபஸ் வாங்குறதோ, அதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்கிறதோ அவர் ஒருபோதும் செய்ததில்லை. ஆமேன். ஏன்னா அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் நித்தியமாக இருக்கிறது. அதனால நாம் ஒவ்வொருவரும் இம்மி அளவு கூட கொஞ்சம் கூட அவிசுவாசிக்காம சந்தேகப்படாம அவருக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் இப்பொழுதும் எப்பொழுதும் நாம் நிற்க வேண்டும். புரிகிறதா? இப்போ
இந்த பரிசுத்த வேதாகமத்துல நம்மை போல அழைத்த ஒவ்வொரு மனிதர்களும் உண்டு, ஒவ்வொரு ஸ்திரீகளும் உண்டு. அதாவது அவர்கள் அவர்களுடைய காலங்களில் வாழ்ந்தார்கள். நாம எப்படி இந்த காலத்துல வாழ்கிறத போல அவர்கள் அவர்களுடைய காலங்களில் வாழ்ந்தார்கள். அப்போ அவர்களுடைய காலத்துக்கு அளிக்கப்பட்ட அந்த வார்த்தையை தேவனிடத்திலிருந்து கேட்டு அந்த வார்த்தைக்காக நின்ற அந்த மனிதர்களையும் ஸ்திரீகளையும் நம்ம வேதத்துல நிச்சயமா பார்க்க முடியும். ஏன்னா தேவனோட வார்த்தையும் ஒன்றுதான், அதை பிரிக்கவே முடியாது. வேதத்துல ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் நமக்கு தெரியும். அந்த மனிதனுக்கு ஒரு பெயர் உண்டு, பட்ட பெயர் உண்டு. அந்த பட்ட பெயர் என்ன? விசுவாசத்தின் தகப்பன். ஆனா விசுவாசத்தின் தகப்பனோட வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் வந்துடும் உங்களுக்கு. ஆனா விசுவாசத்துல தடுமாற்றம் வராது, உங்கள் அறிவில வேணா தடுமாற்றம் வரும். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் அறிவில தடுமாற்றம் வரலாம், ஆனா உங்க விசுவாசத்தில் தடுமாற்றம் வராது. ஏன்னா ஆபிரகாம் எடுத்தீங்கன்னா ஆபிரகாம் அவர் அழைத்தார். அவர் சாதாரண மனிதன், உங்களை போல என்னை போல சாதாரண மனிதன். தேவன் அவர்களை அழைத்தார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் என்ன செஞ்சார்? கானான் தேசத்துல போய் இருக்க சொன்னார். ஆனா அவர் கானான் தேசத்துக்கு போயிட்டு எங்க போயிட்டாரு? கீழ்ப்படியாம ஒரு எகிப்துக்கு போயிட்டாரு. பெலிஸ்தர் அவனோட மனைவி எடுத்துக்கொள்ள விரும்புறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு? ஒரு பொய் சொல்றாரு. அமிலேக்க ஒரு முறை அவன் மனைவி எடுத்துக்கொள்ள விரும்புறான். விசுவாசியின் தகப்பன் ஒரு பொய் சொல்றாரு. உண்மைதானே? அது பார்ப்பதுக்கு பொய் போலதான் தெரியும், ஆனா வம்சாவளி அடிப்படையில அது நிச்சயமா ஆபிரகாமுக்கு சாரா சகோதரி தான். ஆனாலும் அந்த காலத்துல எல்லா அவிசுவாசங்களும் எல்லா போராட்டங்களும் ஆபிரகாமை மேற்கொண்ட போதிலும் அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த வார்த்தையில அவர் உறுதியா இருந்தார். அந்த நேரத்துக்குரிய அந்த செய்தியில அவர் உறுதியா இருந்தார். அதே போல மோசே எடுத்துக்கொள்ளுங்க. மோசே ஒரு ரட்சகர்னு கூட சொல்லலாம். மோசே நம்ம எடுத்துக்கொண்டா அவனுடைய காலத்துல அவனுக்கு ஒரு தேவன் ஒரு செய்தியை கொடுத்தார். எகிப்திலிருந்து உங்களுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு போ, அதுதான் செய்தி. ஆனா அந்த செய்தியை அவர் கேட்டு என்ன செஞ்சாரு? மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று பைபிள் சொல்லுது. அவன் அந்த செய்தியில வார்த்தையில அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசே அவனுக்கு அளிக்கப்பட்ட அந்த காலத்துல அவனுடைய செய்திக்கு அவன் வார்த்தைக்கு உறுதியாக நின்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த யுகம் போலயே ஒரு விஞ்ஞான யுகம். அந்த விஞ்ஞான யுகத்துல அறிவு பெருகி இருந்தது. அந்த அறிவு பெருகின காலத்துல அங்க நோவாங்கிற உங்களை போல என்னை போல ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவன் அவனை சந்தித்தார். இந்த பூமியிலே என்ன செய்யணும்னு தேவன் நினைச்சாரோ அதை அவனிடத்திலே சொன்னார். யோசித்து பாருங்க, இந்த பூமியில நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி அவர் உங்களிடத்திலே வார்த்தையின் மூலமாக சொல்லி கொண்டிருக்கிறார். இனி இந்த பூமிக்கு நான் என்ன செய்வேன், இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வார்த்தையின் மூலமாக அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அது போலதான் நோவா காலத்தில் அவர் சொன்னார், இந்த ஜனங்களை இந்த பூமியை நான் என்ன செய்யறேன், தண்ணீர்னால அழிப்பேன்னு சொன்னார். வேற எதுவும் சொல்லல அவர். அதுதான் செய்தி. அந்த விஞ்ஞான உலகத்துல போராட்டத்தின் காலத்துல அந்த உபத்திரவத்தின் நேரத்துல நோவா அவனுக்கு அளிக்கப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையில அவன் உறுதியாக விசுவாசத்தோடு நின்றான். நாம் அதை பார்க்கிறோம். பாபிலோனியர் தேசத்துல தானியேல் எடுத்துக்கொள்ளுவோம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த 3 புருஷனை எடுத்துக்கொள்ளுவோம். அவங்க அவர்களுடைய காலத்துல ஒரு உருவத்தை வணங்கணும், ஒரு சிலையை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை வருது. அது உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? அந்த கட்டளைக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம், அதை நாங்க செய்ய மாட்டோம். ஏன்னா தேவன் எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவன் எங்களுக்கு நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஒரு உருவத்தையோ ஒரு சிலையோ நீ வணங்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு. அது எங்களுக்கு சத்தியமா இருக்குது. அந்த சத்தியத்தை நாங்க வாழ்க்கையில கடைபிடிப்போம். நீங்க மன்னராகி நீங்கள் எங்களை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, என்ன செய்தாலும் பரவாயில்ல, நாங்க அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 புருஷனுக்கும் தேவன் கொடுத்த அந்த வார்த்தையில அவங்க உறுதியா நின்றாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இந்த பூமியில வந்து பிறந்தார். தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிதாவுடைய செய்தியே அவருக்கு அதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய காலத்துல அவருக்கு அளிக்கப்பட்ட வார்த்தைக்காக அவர் உறுதியா நின்னார். அவர் சொன்னார், பிதா என்ன சொன்னாரோ நான் அதுதான் செய்வேன், பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன்னு சொன்னார். உண்மைதானே? வேற ஏதாவது சொன்னாரா? கிடையாது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்துக்கு அளிக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு அவர் உறுதியா நின்றார். பிறகு அப்போஸ்தலர் காலம் வருது. பெந்தோகோஸ்தே மேல் வீட்டு இறக்கி பிறகு பெந்தோகோஸ்தே யுகத்துல அப்போஸ்தலர் காலம் வருது. அப்போஸ்தலர்களை அவங்களுக்கு தேவன் பரிசுத்தாவியர் வந்திருக்கிறாருங்கிற ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. பரிசுத்தாவியானவர் வந்திருக்கிறாருங்கிற ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்க? இயேசு சொன்னார், பரிசுத்தாவி வருவார் சொன்னார், வந்திருக்கிறாருன்னு பிரசங்கம் பண்ணாங்க. சனகரிப்பு சங்கம் அவர்கள் என்ன செஞ்சது? அடிச்சது, அவங்களை துன்புறுத்தப்பட்டது, அவங்களுடைய சபைகள் எல்லாம் பாழாக்கப்பட்டது. ஆனாலும் பாருங்க, அவங்க அந்த நேரத்துக்கு அளிக்கப்பட்ட அந்த வார்த்தை
பழைய ஏற்பாட்டின் யெகோவா இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாங்க. யோவான் கொடுத்த ஸ்நானம் அல்லப்பா, நீங்க திரும்ப ஞானஸ்நானம் பெறணும், நீங்க ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. சரிதானே? அவ்வளவா சிறைச்சாலையில் போடப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க அந்த அப்போஸ்தலர் காலத்துக்கு அளிக்கப்பட்ட அந்த செய்திக்காக, அந்த வார்த்தைக்காக அவங்க உறுதியா நின்றதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதுக்கு பிறகு புறஜாதியின் சபை காலங்கள் துவங்குது. 7 சபை காலங்கள். அந்த 7 சபை காலங்களும் தேவன் 7 தூதர்களை தெரிந்து கொண்டதை நம்ம கவனிக்கிறோம். அந்த 7 தூதர்களும் முதலாவது தூதன் பவுல் என்று நாம் அறிகிறோம். அந்த பவுல் எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபையின் தூதனுக்கு முதலாவது செய்தி யாருக்கு வருது? தூதனுக்கு வருகிறது. தூதன் சபைகளுக்கு கொண்டு வருகிறார். உண்மைதானே? அப்ப அந்த செய்திக்காக எபேசு சபையின் தூதன் பவுல் அந்த செய்திக்காக அவர் தரித்து நின்றதை நாம் அந்த காலங்களில் பார்க்கிறோம். அடுத்ததாக இரேனியஸ், அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த சபையின் தூதனுக்கு அளிக்கப்பட்ட அந்த செய்திக்காக அவர் உறுதியாக நின்றதை நம்ம பார்க்கிறோம். மார்ட்டின், 3வது சபை காலத்துல மார்ட்டின் அப்படிங்கிறவர் தேவன் அந்த காலத்துக்குரிய சபைக்கு அளிக்கப்பட்ட செய்திக்காக, வார்த்தைக்காக அவர் உறுதியாக நின்றார். மார்ட்டின் லூத்தர் ஏறக்குறைய 1200 வருடங்கள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம், ரோம மதம், கத்தோலிக்க மதம் இந்த பூமியை ஆட்கொண்டது. அப்ப தேவன் ஒரு மனிதனை லுத்தரை எழுப்புகிறார், உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த லுத்தர் பாருங்க, லுத்தருக்கு தேவன் ஒரு செய்தியை கொடுத்தார், விசுவாசத்தினாலே நீங்க நீதிமானாக்கப்படலாம் அப்படின்னு. நீங்க போய் பாதிரியார்கிட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க மீண்டும் வாழலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்க விசுவாசத்தினால மீண்டும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தம்முடைய செய்தியை அவர் கொண்டு வந்தார். அவருக்கு எத்தனையோ ரோமன் கத்தோலிக்க மதத்தினால, அந்த சபையினால அவருக்கு போராட்டங்கள் இருந்தது, துன்புறுத்தல் இருந்தது. ஆனாலும் அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த செய்தி, அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த வார்த்தைக்காக அவன் நின்றதை நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அதுக்கடுத்து இங்கிலாந்துல பார்க்கிறோம். சரி, விசுவாசத்தினால நம்ம இப்ப ஜீவிப்போம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தேவன் அதை கவனித்தார். அப்ப சொன்னாரு, ஒரு மனிதனை எழுப்பி விசுவாசிச்சா மட்டும் போதாதப்பா, நீங்க பரிசுத்தமா ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தமாக்குதுங்கிற ஒரு வார்த்தையை, ஒரு செய்தியை ஜான் வெஸ்லி மூலமாக அவர் கொண்டு வந்தார். அது ஒரு மகத்தான எழுப்புதல். அப்ப அந்த காலத்துல எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் அங்க வெஸ்லி அவர்கள் அந்த செய்திக்காக உறுதியாக நின்றதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற காண்கிற பெந்தகோஸ்து ஸ்தாபனத்துடைய எழுப்புதல் வந்தது. அந்நிய பாஷை பேசுதலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தது, தீர்க்கதரிசன வரங்கள் வந்தது. தேவன் அதையும் கூட ஒரு மனிதனால் தான் அது அந்த வேர்ல்ஸ் எழுப்புதல்ல அசுசா வீதிங்கிற அமெரிக்காவில அசுசா வீதியில் அதை தொடங்கினார். நமக்கு தெரியும், அதெல்லாம் சபையினுடைய சரித்திரங்கள். கவனிச்சீங்கன்னா அதுலதான் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்து யுகங்கள் உண்டாச்சு, அசம்பிளி ஆஃப் காட் உண்டாச்சு, சர்ச் ஆஃப் காட் உண்டாச்சு, பல பிரிவுகள் அதுல இருந்து தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, ஒருத்துவக்காரர், ஒன்லி ஜீசஸ் கார் வந்தாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க, யுனைடெட் பெண்டிகாஸ்ட், யூபிசி அவங்க வந்தாங்க. இவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கொடுத்தாலும் கூட அவங்க எல்லாம் தன்னுடைய பிரிவுகளை கொண்டு வந்தாங்க. அப்ப லவோதிக்க சபையின் புறஜாதியோட கடைசி சபை லவோதிக்க சபையின் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லவோதிக்க சபையில அங்க ஒரு தூதனை தேவன் நமக்கு தருவதாக வாக்கு கொடுத்திருந்தார். அந்த தூதன் மூலமா அப்போஸ்தலர் காலத்துல என்னென்ன இழந்தார்களோ, அப்போஸ்தலர் உபதேசத்துல என்னென்ன இழந்தார்களோ அதையெல்லாம் நான் திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகத்தான ஒரு செய்தி புறப்பட்டு வந்தது. அந்த லவோதிக்க சபையின் தூதன் வந்து வில்லியம் மரின் பர்னாம் சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அவரு சபையின் தூதன் மட்டுமல்ல, அவர் எலியாவின் ஆவியை கொண்டவனாய் இருக்கிறார். அவர் மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை தேவன் அவர் மூலமாய் செய்தார் என்று பார்க்கிறோம். முத்திரைகள் அவர் மூலமாக தேவன் திறந்தது பார்க்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம அந்த காரியங்களை பார்க்கிறோம். இதுக்கெல்லாமே இந்த காலத்துல, இந்த அறிவின் காலத்துல, விஞ்ஞான காலத்துல பயங்கர எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அவர் தாங்கி அவருக்கு அளிக்கப்பட்ட, அதாவது தன்னுடைய காலத்துக்கு அளிக்கப்பட்ட இந்த செய்திக்கு உறுதியாக நின்றதை நாம் அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை பார்க்கிறோம். அவருடைய காலங்களில் தேவ வார்த்தைக்காக அவங்க உறுதியா நின்றாங்க. இப்ப நம்ம காலம் கடந்து இப்ப நாம ஜீவிக்கிறதான இந்த யுகம் எடுத்துக்கொள்ளப்படுதல் யுகம், மனவாட்டி யுகம். இது ஒரு ஆவிக்குறி ரீதியா நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த ஆவிக்குறி ரீதியை நம்ம புரிந்து கொள்றதுல நம்ம மனவாட்டி யுகத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மனவாட்டிக்கு, இந்த காலத்துக்கு, இந்த மணி நேரத்துக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைக்கு நாம நிச்சயமா என்ன செய்யணும், ஒவ்வொரு மனவாட்டியும் நிற்க வேண்டும். ஒவ்வொரு காலங்களிலும் அவர்கள் நின்றது போல நாமும் இந்த கடைசி காலத்திலே இந்த நேரத்துக்குரிய செய்திக்காக, வார்த்தைக்காக நாம் நிற்க வேண்டும். ஒரு முறை 1950 60 65 அந்த காலகட்டங்கள்ல அமெரிக்கா தேசத்துல ஒரு கிறிஸ்தவ பாடகி, அந்த அம்மா வந்து பிளைண்ட், அவங்க வந்து கண்ணு தெரியாது, ஃபெனி கிராப்சி அவங்க பேர். அவங்கெல்லாம் ஆவியில ஊக்குவித்து இயேசு கிறிஸ்துனுடைய பாடல்களை எழுதி பாடினாங்க. அந்த பாடல்ல பாடுகிற தாளந்துகள் அவரிடத்தில் இருந்தது. இப்படி அவர் பாடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு முறை சில மனிதர்கள் அந்த ஃபெனி கிராப்சியிடம் ஒன்ன கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்கன்னா, இங்க பாருங்க சகோதரி, அந்த காலகட்டத்துல
பெந்தகோஸ்து சபையில பிரபலமான ஒரு பாடகர் உண்டு. அந்த பாடகர் பெயர் எல்வின் பிரஸ்லி. அவர் பெந்தகோஸ்து பாடகர் சபைகளை நல்லா பாடக்கூடியவர். இன்னைக்கு நம்ம பார்க்கறோம்ல, நிறைய யூடியூப் சேனல்ல பெந்தகோஸ்து பாடலை பார்க்கிறோம், பெந்தகோஸ்து சபையில பார்க்கிறோம், எல்லா சபைகளும் பாடல் பாடுகிறது பார்க்கிறோம். இது அன்னைக்கு இருந்தது, நாம் இன்னைக்கு தான் நம்ம அதை அடைஞ்சிருக்கிறோம். ஆனா ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நிலை இருந்தது. அதே மாதிரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், அதுல ஒரு தேர்ந்த ஒரு பாடகர், அவர் பேர் ஒரு பாடகர் உண்டு. அவர் அந்த பாடகர் பெயர் பூன். அதே மாதிரி ரெட் ஃபோலி அப்படிங்கிற ஒரு பாடகர். இவங்க எல்லாம் அந்த காலத்துல ஸ்தாபன இந்த சபையில பிரபலமான கிறிஸ்துவ பாடகர்கள். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் சபையில பாடல்களை பாடி ஜனங்களை உற்சாகப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, அந்த அமெரிக்காவில் இருக்கிற ராத்திரி நேரத்தில் நடக்கிற கிளப் எல்லாம் இருக்கும்ல, இரவு நடனங்கள், அந்த கிளப்புக்கெல்லாம் போய் அங்கேயும் பாட்டு பாடுவாங்களாம். பகல் எங்க பாடுவாங்க? சபைகள்ல பாடுவாங்க. ராத்திரி நேரத்துல இரவு நேரங்கள்ல கிளப்புகளை போய் பாடுவாங்களாம். அப்படி பாடி என்ன செய்வாங்களா, அவங்க அதுல பணம் சம்பாதிச்சு நல்ல விலை உயர்ந்த கார்களை வாங்கியிருக்காங்க. $1 மில்லியன் நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல விருதுகள்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அதை பெற்றிருக்கிறாங்க. இதை குறித்து இந்த போனி கிராப்சியோட அந்த மனிதர்கள் சொன்னாங்களா, கேட்டாங்களா, இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு. வாட் டஸ் இட் மீன்ஸ் டு யூ, இது உனக்கு எதை பொருட்படுத்துகிறதுன்னு கேட்டாங்களாம். இதை கேட்ட உடனே அந்த சகோதரி பயங்கரமா அழுது கதறினாங்களாம். அப்படி கதறும் போது ஒரு பாடல் தேவன் அந்த சகோதரிக்கு கொடுத்தாராம். பாஸ் மீ நாட் ஓ ஜென்டில் சேவியர், ஓ சாந்தமான இரட்சகரே என்னை கடந்து செல்லாதே. ஹியர் மை ஹம்பிள் கிரே, என்னுடைய தாழ்மையான கூக்குரலுக்கு செவி கொடு. while on others thou art calling, do not pass me by, மற்றவர்கள் உம்மை கூப்பிட்டு கொண்டிருக்கையில் என்னை கடந்து சென்று விடாதேயும். though the stream of all my comfort, நீரே என்னுடைய ஆறுதல், எல்லாவற்றுக்குமான ஓடை. more than life to me, என் ஜீவனை பார்க்கலும் மேலானவர். whom have I on earth beside thee, பூலோகத்திலே உம்மை தவிர வேறு யார் எனக்கு உண்டு. or whom in heaven but thee, அல்லது பரலோகத்தில் உம்மை இல்லாமல் யார் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பரிசுத்த ஆவியின் ஏவுதனால அந்த சகோதரி இந்த பாடலை பாடினாங்களாம். ஒரு பார்வை இல்லாத சகோதரி இப்படி பாடும் பொழுது ஒரு சில பேர் இப்படி கேட்டாங்களா. எப்படி கேட்டாங்கன்னா, சகோதரி நீ பிளைண்டு, நீ குருடா இருக்கிற, நீ பரலோகத்துக்கு போகும் பொழுது நீ இதே குருடா இருந்தா நீ எப்படி அவரை பார்ப்பேன். அதுக்கு அந்த சகோதரி சொன்னாங்களா, I shall know him how, நான் எப்படி அவர் அறிந்து கொள்வேன். அவங்க கேட்டாங்களா, how will you know him, அதாவது நீ எப்படி அவர் அறிந்து கொள்ளுவாய் அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம். அந்த சகோதரி சொன்னாங்களா, நான் அவரை அறிந்து கொள்ளுவேன், நான் அவரை அறிந்து கொள்ளுவேன், நான் நிச்சயமா அவரை அறிந்து கொள்ளுவேன். எப்படி, அதுதான் எப்படி அவங்க கேட்டாங்களாம். அதுக்கு அந்த சகோதரி சொன்னாங்களா, மீட்கப்பட்டவர்கள் அந்த பரலோகத்தில் இருப்பாங்கல்ல, அவங்க பக்கத்துல நானும் நின்று அவங்க அறிந்து கொள்றது போல நானும் அறிந்து கொள்வேன். அப்போ அந்த அந்த சிலர் அந்த மனிதன், ஒரு மனிதன் கேட்டானா, நீங்க தான் பிளைண்டு, பார்வை இல்லாதவராச்சே, எப்படி அறிந்து கொள்ளுவீங்க அப்படின்னு திருப்பி மறுபடி கேட்டாங்களா. அதுக்கு அந்த சகோதரி சொன்னாங்களா, எனக்கு கண் இல்லை, என் கண்களில் பார்வை இல்லை, அப்படி இல்லை என்றாலும் நான் அவருடைய கரங்களில் உள்ள ஆணிகள் கடாவப்பட்ட அந்த தழும்ப தடவி பார்த்து நான் உணர்ந்து கொள்ளுவேன்னு சொன்னாங்களாம். இந்த பிளைண்டு பாடகையான அந்த ஸ்திரியை பார்த்து, ஏன் சகோதரி நீங்க நல்லா பாடுறீங்க, உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருந்தது, ஏன்னா இந்த தாளத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாம், இப்ப நீங்க ஏழையா இருக்கிறீங்களே, நீங்க ஒரு வசதி இல்லாத இருக்கிறீங்களே, நீங்க என்ன பண்ணலாம், இந்த தாளத்தை வச்சு ஒரு $10 லட்சம் சம்பாதிக்கலாமே, சில பரிசுகளை பெறலாமே, ஏன் அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த சகோதரி சொன்னாங்களாம், எனக்கு இந்த $10 லட்சம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த விருதுகள் எல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னாங்களாம். பாருங்க, அந்த காலத்துல இந்த திறமையான கிறிஸ்துவ பாடகர்கள் அவங்க என்ன செஞ்சாங்களா, இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லுது. அவங்க அந்த திறமைகளை, அதாவது தங்களுடைய சிரேஷ்ட புத்திர பாகங்களை வித்துட்டாங்க, உலகத்துக்கு வித்து போட்டாங்க. பெர்த் ரைட்ஸ், பிறப்புரிமையை வித்து போட்டாங்க. their talents, தங்களுடைய திறமைகளை விற்று போட்டார்கள். தங்களுடைய பிறப்புரிமையும் தங்களுடைய தாளந்துகளையும் உலகத்துக்கு விற்று போட்டது போல இந்த சகோதரி, அந்த ஏழை சகோதரி ஒருபோது அதை செய்யலையாம். நிச்சயமாக அந்த ஏழை கிறிஸ்துவ பாடகி தன்னுடைய தாளந்துகளை உலகத்துக்கு செலவிடாம, உலகத்துக்கு விற்று போடாம, அதை இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அதை பயன்படுத்தி தனக்கு கொடுத்த ஸ்தானத்துல, தனக்கு கொடுத்த இடத்துல அவங்க உறுதியா தரித்திருந்தாங்களாம். உறுதியா மாத்திரமல்ல, உண்மையாவும் தரித்திருந்தாங்களாம். ஆமென். பாருங்க, அந்த சகோதரி அவருக்காக நிற்க விரும்பினாள். புரியுதுங்களா? அந்த சகோதரி அவருக்காக நிற்க விரும்பினாள். இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆர்தர் மெக்காங்கிற ஒரு சுவிசேஷகர் இருந்தார். அவர் உண்மை முத்துமல்ல ஒரு ஊழியக்காரர். அவர் தேவனுக்காக சேவை செய்தவர். அவர் ஒரு நாள் தன்னுடைய வயதான காலத்துல, தன் மரணத்துக்கு முன்பாக
ஒரு சொப்பனத்தை பார்த்தாராம். அந்த சொப்பனத்தை தன்னுடைய கட்டில் எழுதி இருக்கிறார். அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு ராத்திரி அந்த சொப்பனத்துல அவர் மகிமைக்கு போறது போல அதை கண்டாராம். அந்த மகிமையின் வாசலுக்கு போன உடனே அங்கிருந்த அந்த காவலர்கள் அவரை உள்ள அனுமதிக்கலையாம். இவர் சொல்றார், நான் இந்த அமெரிக்க தேசத்துல ஒரு சுவிசேஷகன், நிறைய ஆத்துமக்களை சம்பாரிச்சிருக்கேன் ஆண்டவருக்காக, நான் ஊழியம் பண்ணி இருக்கிறேன், என்னுடைய பெயர் ஆர்தர் மெக்காய் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த காவலாளிகள் என்ன செஞ்சாங்களாம், அது ஒரு வகையில தூதர்கள், சரி இருப்பா வாசல்லயே நில்லு, நான் உள்ள போய் உனக்காக ஒரு புக் எழுதப்பட்டிருக்கும், அந்த புக்ல உன்னோட பெயர் இருக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போனாங்களாம். உள்ள போய் அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தாங்களாம். அந்த புத்தகத்துல அவர் பெயர் இல்லவே இல்லையா. உடனே வெளியே அந்த புத்தகத்துல உங்க பெயர் இல்லப்பா, நாங்க என்ன செய்ய முடியும், நாங்க உங்களை உள்ள விட முடியாது அப்படின்னு அந்த காவலர்கள் அந்த ஊழியக்காரத்தை சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றாரு, நான் ஒரு சுவிசேஷகன், நான் காட் ஆஃப் சர்வன்ட், நான் ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்றாரு. அந்த காவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அதெல்லாம் சரிதான், நாங்கள் மறுக்கவில்லை, ஆனால் உங்களுடைய பெயர் புத்தகத்தில் இல்லை. அப்போ உடனே அவர் திகைத்து, சரி உள்ள போய் பாருங்க, நான் உள்ள வர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க, ஏதாவது ஒரு காரியம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவரு கொஞ்சம் பணிவா கேட்கிறார். அதுக்கு இங்க பாருங்க, நீங்க என்ன கேட்டாலும் சரி, இந்த புத்தகத்துல உங்க பெயர் இல்லை, நாங்கள் உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் கேட்கிறாரு, சரிங்க தூதர்மார்களே, வேற ஏதாவது வழி சொல்லுங்க, நான் மகிமையினுடைய வாசலுக்கே வந்துட்டேன், உன்னை திரும்ப எப்படி போறது அப்படின்னு கேட்க, சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, தேவன் அந்த வெள்ளை சிங்காசனத்துல இன்னும் பிரகாசமான இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு, நீங்க அவரை போய் பாருங்க, அந்த மேல் கோர்ட்ல அப்ளை பண்ணுங்க, அப்ப ஏதாவது உங்களுக்கு அவர் உதவி செய்வாரு அப்படின்னு சொன்ன உடனே இவரு, சரி அப்ப தேவனே எனக்கு உதவி செய்யும், நானு திரும்பி போக விரும்பல, இந்த நரகத்துக்கு போக நான் விரும்பல, எனக்கு உதவி செய்யன்னு சொல்லிட்டு உடனே சரி இதுதான் வழி, இந்த ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் என்கிட்ட இருக்குது, அதனால நான் என்ன செய்யறேன், என்னுடைய வழக்கை கொண்டு போய் மேல்முறையீடு செய்ய போறேன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து போனாராம். அப்படி புறப்பட்டு போகும் பொழுது அந்த வெள்ளை சிங்காசன அந்த நியாய தீர்ப்பு மேல்முறையீட்டுக்கு போகும் பொழுது அவர் கிளம்பி போறார். அப்படி கிளம்பி போகும்போது முழுவதும் வானமண்டலங்களே இருளா இருந்ததா, மிகப்பெரிய இருள் இருந்ததா. அந்த மிகப்பெரிய இருளை எல்லாம் தைரியத்தோட கடக்கிறார், விசுவாசத்தோட கடந்து போறார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இருள் கவ்வி கொள்ளும் பொழுது நாம தடுமாறுறோம். ஆனா அந்த பயங்கரமான இருளில் கூட அவர் தடுமாறமா விசுவாசத்தோட அவர் போய் நம்ம என்ன செய்யலாம், சந்திக்கலாம்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்காரு பாருங்களேன். போறாரு, கொஞ்சம் வெளிச்சம் வருது, திரும்ப உள்ள போறாரு, இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வருது, திரும்ப உள்ள போறாரு, இன்னும் அதுக்கு பயங்கரமான கூடுதலான வெளிச்சம் வருது, இன்னும் போறாரு. அப்ப அந்த பயங்கரமான வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை அவரால் விவரிக்கவே முடியல. அந்த வெளிச்சத்தை போல அவர் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. அங்க அந்த வெளிச்சம் பார்த்தோன்னே இப்ப தைரியமா போனாலும் பயந்துட்டார், பயத்தோட நடுக்கத்தோட போறார். அப்போ பயங்கரமான வெளிச்சத்துல நம்ம நிற்கும் பொழுது, தேவனுடைய உண்மையான வெளிச்சத்தில் நிற்கும் பொழுது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துதான், யார் இங்கே என்னுடைய இந்த நியாய தீர்ப்பு சிங்காசனத்துக்கு வந்தது யார் அப்படின்னு கேட்டாராம். அந்த சத்தம் அங்கிருந்து வந்துதான், யார் இங்கே என்னுடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனத்துக்கு வந்ததுன்னு கேட்டாராம். அதுக்கு இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நான் ஆர்தர் மெக்காய், நான் அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன், நான் ஒரு சுவிசேஷகன், என் வாழ்நாள் முழுது ஊழியம் பண்ண, உத்தமமா இருந்த ஊழியம் பண்ணு சொன்னாராம். அப்போ அந்த வெளிச்சத்திலிருந்து, சரி அப்படியா, நீ அந்த மகிமையின் வாசலுக்கு போனையா, அங்க ஒரு புஸ்தகம் இருந்ததா, அந்த புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் இருந்ததா அப்படின்னு கேட்கிறாரா. அந்த புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் இல்லைன்னு இவரு சொல்றாரு. சரி அப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மேல்முறையீடு செய், என்னுடைய நீதிமன்றத்துல நீ மேல்முறையீடு பண்ணு, உன்னுடைய கேஸ போடு, சரிங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. இவரும் தைரியமா ஊழிக்காரரு, சரிங்க நான் போடுறேன், மேல்முறையீடு போடுறேன்னு சொன்னாராம். இப்ப மேல்முறையீடு போட்டார். மேல்முறையீடு பண்ணுன்னு அந்த ப்ராசஸ் ஆகுது, நடைமுறை ஆகுது. நடைமுறைக்கு வந்தோன்னா விவாதங்கள் தொடங்கும் இல்ல. அந்த விவாதங்கள்ல அவர் சொன்னாரா, ஜட்ஜ் வரப்பா, இங்க பிரமாணம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இங்க நீதியின் பிரமாணம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நீதியின் பிரமாணத்தின்படி தான் உனக்கு என்ன செய்ய முடியும், தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். சரி இப்போ விவாதம் தொடங்குது. தேவன் அங்க வக்கீலா வர்றார். இப்ப கேள்வி கேட்கிறார், நீ எப்போதாவது பொய் சொல்லி இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரன் பயங்கரமான அந்த வெளிச்சத்துல நிக்காத வரைக்கும் தான் உத்தமன் நினைச்சிட்டு இருந்தார், தான் பொய் சொல்லி நினைச்சிட்டு இருந்தார். இப்ப அந்த பயங்கரமான அந்த வெளிச்சத்துக்குள்ள போனோன்னு அவர்னால அவிதமா நிக்க முடியல. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும், தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஆராய்ந்து பார்க்கும். அப்ப அந்த ஒளியினுடைய அந்த பிரசனத்துல, அந்த பயங்கரமான வெளிச்சத்துல அவரால் நிக்க முடியாம அவர் சொன்னாரா, தான் நினைச்சாராம், அந்த வெளிச்சத்தின் முன்னாடி அவர் நீதிமானா தன்னை பார்க்க முடியாம தான் பாவின்னு பார்த்தாராம். நாம் எல்லாருமே அவிதமாகத்தான் இருப்போம். நீங்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருப்பதாக உணரலாம், ஆனால் நீங்கள் அங்கே வரும் வரையில் காத்திருங்கள். அவர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதை
இங்கே எப்படி உணருவதாக நினைக்கிறீர்கள்? நீங்கள் உங்களை எவ்வளவு அற்பமாக உணர முடிகிறது? அது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு செய்தி நமக்கு கேள்வி கேட்குது. அப்ப சொன்னாரா அவரு, நீ எப்பொழுதாவது பொய் சொன்னியான்னு கேட்டாரா? திரும்ப கேட்டாராம். அதுக்கு இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நான் உண்மையுள்ளவனாக இருந்து வந்ததாக நான் நினைச்சிருந்தேன். ஆனா நான் சிறு காரியங்கள் என்ற சின்ன சின்ன காரியம் தானே நான் நினைச்சு, நல்ல காரியம் தான், நல்ல காரியத்துக்காக ஏதாவது சொல்லலாம்னு நினைச்சு நல்ல காரியத்துக்காக சொன்ன பொய்கள் அங்க எப்படி இருந்துதான்? பயங்கர கருப்பும் பெருசா இருந்துதான். இங்க சின்ன சின்ன ஒவ்வொரு பொய்யும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக எப்படி இருந்ததா? பெரியதாகவும் பயங்கர இருளாகவும் இருந்ததா. அப்ப இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, ஆம் ஆண்டவரே நானு பொய் சொன்னேன் அப்படின்னு தன்னை அறிக்கை பண்றாரு. அடுத்த விவாதம் தொடங்குது. நீ எப்பவாவது திருடி இருக்கிறாயா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இவரு, நான் அதை குறித்த காரியத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்து வந்தேன் என்றும் ஒருபோதும் திருடினதில்லை என்றும் நான் நினைச்சிருந்தேன். ஆனா அந்த ஒளியினுடைய பிரசன்னத்துல நான் சரியில்லாத சில செயல்களில் ஈடுபட்டிருந்ததை தெளிவாக நான் உணர்ந்தேன்னு தான் அது உணர்ந்து கொண்டாராம். அப்ப சொன்னாரா, ஆமாண்டவரே நான் நினைச்சுக்கிறேன், திருடி இருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வதும் திருடுதான். அடுத்த விவாதம் தொடங்குது. சரி, இப்படி எல்லாம் சில விவாதங்கள் முடிந்த உடனே அவர் முன்னாடி எதையும் இவனால் நிரூபிக்க முடியல. தன்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நிரூபிக்க முடியல. இப்ப என்ன செய்யறது? இப்போ நியாய தீர்ப்பு வரணும். அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிசாசுகளுக்காகவும் அவர்களுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த நித்தியாக்கினில போன்னு நிச்சயமா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். ஏன்னா அவருடைய நீதி அதுதான். நீதி அதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவர் நீதி உள்ளவர். இப்போ அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருந்தாலும் இந்த நியாய தீர்ப்பு நம்ம மேல வரும். ஏன்னா இவர் அநேகருக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். நீ நரகத்துக்கு போயிருவாய், நீ அதை செய்தால் இதை செய்தால் நீ இப்படி போயிருவான்னு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இப்ப அவருக்கே வந்துருச்சு, அவருக்கே அந்த தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப எப்படி இருக்கும்? அப்படி பயந்தாராம், அலறினாராம், மரணத்தை தொடுக்கூடிய அளவுக்கு போனாராம். அப்படியே கால்களுடைய முட்டியெல்லாம் கழுடுதான், தசைகள்லாம் ஆடிச்சா, நாக்கெல்லாம் வெளியே தள்ளிருச்சா, பயங்கரமான தடுமாற்றத்துக்குள்ள போயிட்டார். அந்த மரண வாசல் அவருக்காக திறக்க வேண்டிய நேரம், மரண கதவு திறக்க வேண்டிய நேரம். அப்ப அவர் நிலைமை எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்துல தன் சிந்தனையை இழந்து தன்னுடைய நிலைமையை உணர்ந்து அவர் என்ன செஞ்சாரு? அப்படியாக மிகவும் அதை சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் அவரை ஆண்டு கொண்டது. அப்போ அந்த நேரத்துல பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சான். அது அவங்க அம்மா அவரிடத்துல பேசின சத்தத்தை காட்டிலும் அவ்வளவு இனிமையா இருந்ததா. ஒரு மகன் எவ்வளவு தவறுகளோ இடலோ இருந்தாலும் தன் தாய் என்ன செய்வாங்க? இனிமையா பேசி அவனை அந்த பழைய நிலை கொண்டு வருவாங்க. அதுதான் தாயினுடைய இயல்பு. அப்போ அந்த இனிமையான சத்தம் இதுவரைக்கும் கேட்டதிலே மிகவும் இனிமையான சத்தத்தை கேட்டாராம். அப்ப அவர் திரும்பி பார்க்கிறார், இந்த சத்தத்தை நான் இதுவரை கேட்டதில்லையே அப்படி சொல்லி திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்க்கும்போது ஒரு முகத்தை பார்த்தாராம். அது அந்த அவருடைய தாயினுடைய முகத்தை காட்டிலும் அவ்வளவு இனிமையா இருந்ததாம். அவருடைய தாய் கூப்பிட்ட சத்தத்தை விட அந்த சத்தம் மிகவும் இனிமையா இருந்ததாம். அவர் சுற்றுமுற்றும் பார்த்தாராம். அப்பொழுது ஒரு சத்தம், அடிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், உலக தோற்றுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உண்மைதானே? அவர் பிதாவிடத்துல சொன்னாரா, பிதாவே இவன் பொய் சொன்னது உண்மைதான், இவன் திருடினது உண்மைதான், இவன் சரியில்லாதது உண்மைதான், அவனும் நேர்மையா இல்ல உண்மைதான். ஆனா பூமியிலே இவன் எனக்காக நின்னா அப்படின்னு ஒரு பதில் கொடுத்தாராம். பூமியில அவ எனக்காக நின்னா, இப்போ இந்த இடத்துல இப்பொழுது அவனுக்காக நான் நிக்கிறேன். பூமியில அவ எனக்காக நின்னா, நான் இப்பொழுது அவனுக்காக இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றத அந்த ஊழியக்காரன் கேட்டார். ஆமேன். அந்த விதமாகவே அங்கு சம்பவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தீர்க்க சொல்றார், அந்த விதமாகத்தான் எனக்கு அங்க சம்பவிக்கணும். ஏன்னா என்னோட நீதியும் அல்ல, என்னுடைய நியாயமும் அல்ல. பாருங்க, அதனால இந்த நாளுக்குரிய செய்தி சொல்லுது, நம்முடைய தலைப்பு, நான் இப்பொழுது அவருக்காக நிற்க விரும்புகிறேன். நான் இப்பொழுது அவருக்காக நிற்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளுக்குரிய இந்த மன்னா நாம் எதற்காக நிற்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதாவது நான் இந்த பூமியில அவருக்காக நிற்கும் பொழுது, அப்பொழுது அந்த நேரம் வரும் பொழுது அவர் என்னுடைய ஸ்தானத்தில் நிற்பார். ஆமேன். அதனாலதான் வேதத்துல படிச்சோம், நீங்கள் மனுஷருக்கு முன்பாக என்னை குறித்து வெட்கப்படுவீர்களானால் நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதருக்கு முன்பாகவும் உங்களை குறித்து வெட்கப்படுவேன். ஆனால் மனுஷருக்கு முன்பாக என்னை குறித்து அறிக்கை செய்தால் நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதருக்கு முன்பாகவும் அவனை குறித்து அறிக்கை செய்வேன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்துவோம். பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்தி இந்த செய்தி கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபத்துக்காக சற்று நேரம் நிற்க விரும்புகிறானால்
கேட்ட இந்த நாளுக்குரிய வார்த்தையின்படி நான் அவருக்காக இப்பொழுது நிற்க விரும்புகிறேன். அப்பொழுது அந்த நாளிலே அவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே அவர் எனக்காக நிற்பார் என்று உங்களால சொல்ல முடியுமா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செஞ்சிருக்கலாம். நீங்கள் எப்பொழுதும் செய்ததிலே மகத்தான காரியத்தை இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நம்ம செய்த காரியத்திலே முக்கியமான காரியம் நம்ம அவருக்காக நிற்பதுதான், அது கிறிஸ்துவுக்காக நிற்பதுதான். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை நாம் கேட்டோம். தேவன் ஏதோ ஒன்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, நான் இப்பொழுது அவருக்காக நிற்க விரும்புகிறேன். பூமியிலே உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாச அஸ்திவாரம் எல்லாம் அவருக்காக நிற்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உறுதியை கொண்டு ஜீவிப்பீர்களாக. அருமையான சகோதரி சொல்லி அந்த விதமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன்.